முதலெல்லாம் பார்த்து வந்ததால இன்னி வரையும் அந்த அந்த கிரேஸ் அந்த பைத்தியம் விடாம தான் இருக்கு. ரயில்வேலேருந்து நம்ம அர்ஜுனோட வாங்கணும். நான் நல்லா பண்றேன், வேர்ல்டு கப்லாம் மெடல் எடுத்துட்டேன், இவனை விட்டா ஒலிம்பிக்ல மெடல் எடுத்துருவான் சொல்லிட்டு என்ன. இப்போ எப்படி இப்போ ஜாக் பால் மைக் டைசன் பண்றாங்க. ஆமா, இந்த ஃபைட்டை நான் 96லயே பண்ணேன். அதுவும் பாக்ஸிங்ல ஃபர்ஸ்ட் எங்க அண்ணெல்லாம் சேர்க்கிறப்போ எங்க அப்பாலாம் அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணா. போலீஸ் எல்லாம் கை கருப்பா இருந்தா இன்னும் அடி எக்ஸ்ட்ரா 2 அடி கொடுக்கும். நாட்டுக்காக போய் விளையாடுறவங்களுக்கு நீங்க ரெகக்னைஸ் பண்ணுங்க. பக்கத்து ரூம்ல தான் அந்த ரித்திகா அவங்களுக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுத்தேன். பார்க்கறதுக்கு ஏதோ சாஃப்டா இருப்பாங்க பொண்ணு, பட் ஆனால் வெரி ஸ்ட்ராங்கு. பாக்ஸிங் வந்து டீசெண்டாக காமிக்கணும். இப்போ கூட அந்த சார்பட்டா காமிச்சாங்க, இதெல்லாம் வந்து டிஎம்கேனா பாக்ஸர்னா டிஎம்கே, சன் ஆஃப் அந்த மகாலட்சுமி அதெல்லாம் கிக் பாக்ஸிங்கோட சேர்த்து காமிப்பாங்க. பறந்து அடிப்பாரு இவரு. பாக்ஸிங்ன்றது கையில மட்டும்தான் அடிக்கணும். குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brian O'Brien, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. Hey there people, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Take One தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அர்ஜுனா அவார்ட் வின்னர். தமிழ்நாட்டில இருந்து ஒலிம்பிக் போய் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சிலர்ல இவரும் ஒருத்தர். அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் மெடல் வின்னர். ஏன் கூட இன்னைக்கு வெங்கடேஷன் தேவராஜன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்துல ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் ஆகுது. அண்ட் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 30 வருஷத்தையும் தாண்டிய இந்த ஒரு பயணம் எப்படி இருக்கு சார்? இப்போ வரைக்கும் அந்த பாக்ஸிங் மேல இருக்கிற கேஸ் எப்படி இருக்கு? அதாவது எங்க அப்பா வந்து பாடி பில்டர். ஸோ இஸ் மிஸ்டர் மெட்ராஸ் அண்ட் மிஸ்டர் தமிழ்நாடு அண்ட் நேஷனல் போய் மெடல் எடுத்திருக்காரு. பட் அவர் வந்து பாடி பில்டிங்கோட பாக்ஸிங் தான் ரொம்ப லைக் பண்ணார். முகமது அலியுடைய மிகப்பெரிய ஃபேன். ஸோ அதனால அந்த இது எங்க மேல இது பண்ணதால நான் எப்போ சின்ன வயசு 5-6 வயசுலேருந்தே நாங்கள் இந்த பாக்ஸிங், எப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே பாக்ஸிங் பார்த்தே வளர்ந்ததால, முகமது அலிலாம் பார்த்து வளர்ந்ததால இன்னி வரையும் அந்த அந்த கிரேஸு அந்த பைத்தியம் விடாம தான் இருக்குது. இன்னும் கூட இப்போ மேரேஜ் ஆகி எனக்கு பசங்களாம் ஆனால் கூட இன்னி வரையும் நான் என்னோட கோச்சிங், அதாவது பாக்ஸிங் போகிறத விட்டால் கூட கோச்சிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்தியன் டீம் செலக்டராக இருக்கேன். இப்போ வந்து எனக்கு இப்போ கெஸ்ட் ஆஃபீஸராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சதர்ன் ரயில்வேல. இப்போ கூட எனக்கு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ வீக்கெண்டில் ஐ வில் கம் டு கிரவுண்ட் அண்ட் ஐ வில் டீச் ஸ்டூடெண்ட்ஸு. யாருக்கெல்லாம் நீடோ அவங்க கேட்பாங்க, நான் பாக்ஸிங் சொல்லி கொடுத்து தான் இருக்கேன். அந்த பைத்தியம் ஒன்றும் விடவே இல்லை. கண்டிப்பாக சார். அண்ட் அர்ஜுனா அவார்டு ஜெயிக்கிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல சார், அதாவது வாட் எவர் இட் இஸ், இந்த அவார்டு நமக்கு வரும்போது, அதுவும் நம்ம பண்ண அச்சீவ்மெண்ட் ஆகும்போது, ஹவ் இட் ஃபெல்ட் சார்? இட் இஸ் ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட். ஏன்னா அர்ஜுனா அவார்டுன்றது ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து எந்த ஒரு கேமில் லாஸ்ட் 3 இயர்ஸ் இன்டர்நேஷ்னலில் யார் ஹையஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவார்டு இது. முதல்ல நான் நேர் ஸ்டேடியம் போனேன் இன்னும் டெல்லியில். ஃபஸ்ட்டு அர்ஜுனா அவார்டு பார்த்தேன் படி டிசோசா. அவர் வந்து ரயில்வேலேருந்து அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ பார்த்தேன், சரி லைனாக அர்ஜுனா அவார்டு ஃபோட்டோ வச்சுன்னே இருந்திருக்கும். பார்ப்பேன் அப்படி பார்த்து 23 இயர் பார்த்துனே வரப்போ அதுக்கப்புறம் பாக்ஸிங்கே கிடையாது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது பாக்ஸிங்கில் அவர் மட்டும் தான் அர்ஜுனா வாங்கியிருக்காரு ரயில்வேஸ்லேருந்து. ஓகே. ஸோ அப்போதான் ஒரு எய்மே ரயில்வேலேருந்து நம்ம அர்ஜுனா அவார்டு வாங்கணும். ஸோ அதனால் நான் 17 இயர்ஸ் 17 இயர்ஸ்ல நான் நேஷனல் சாம்பியன் ஆனேன். தமிழ்நாட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் சாம்பியன். 18 இயர்ஸ் ஏஷியன் சாம்பியன் ஆனேன். ஒலிம்பிக் குவாலிஃபைங் ஆகிட்டு பார்சலோனா ஒலிம்பிக்ஸ். என்னுடைய 19th பர்த்டே பார்சலோனா ஒலிம்பிக் வில்லேஜ் தான் செலிப்ரேட் பண்ணேன். அதே மாதிரி 21 இயர்ஸ் ஒலிம்பிக்ல அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மை பவுட் அகைன்ஸ்ட் கியூபா, ஜோயல் கஸ்மாயிரா. அதனால 21 இயர்ஸ்ல நான் வேர்ல்ட் கப் மெடல் எடுத்தேன். ஸோ அதுக்குள்ள நான் பீட் சோ மெனி இந்தோனேஷியன் இன்டர்நேஷனல் யாரா டாப்ல உக்ரைன் பாக்ஸர்ஸ், மங்கோலியன் பாக்ஸர் லாக்வா சிங் ஒருத்தர் இருந்தார், உக்ரைன், இந்தோனேஷியன், சவுத் கொரியன். அதே மாதிரி நல்ல டாப்ல ரேங்க் பாக்ஸர்லாம் வின் பண்ணி வேர்ல்ட் ரேங்கிங்கில் நம்பர் 3 வந்தேன் பாக்ஸிங்கில். ஸோ பாக்ஸிங் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஸ்போர்ட். அதை வந்து ஒரு மைண்டு, அதாவது முகமது அலி சொல்லியிருப்பாரு, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி மோஸ்ட் சயின்டிஃபிக் கேம் இன் த வேர்ல்டு பாக்ஸிங். அதில் அந்த இதில் வந்து அந்த சயின்டிஃபிக்கை தான் நம்ம பிடிச்சிட்டேன், நான் டெக்னிக்கை பிடிச்சிட்டேன். ஸோ அதனால் அவ்வளோ தூரம் போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாக்ஸிங்லே அந்த வேர்ல்ட் ரேங்கிங் 3 வந்ததுக்கப்புறம் அர்ஜுனாவோட கிடச்சிது. அது சார், இப்போ நீங்கள் 1994 வந்து அந்த வேர்ல்டு மெடல் ஜெயிச்சிங்க. இருந்தாலும் உங்களுக்கு அந்த அர்ஜுனா அவார்டு கொடுக்கப்பட்டது வந்து 1996. அந்த நடுவில் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் இருந்தா அப்பெல்லாம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை, அதுக்கப்புறம் நான் வந்து 94 வேர்ல்ட் கப் மெடல் எடுத்ததுக்கப்புறம் அந்த வருஷமே எனக்கு ஏஷியன் கேம்ஸ் அண்ட் காமன்வெல்த் கேம்ஸ் இருந்தது. ஏஷியன் கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸில் என்னது, ஃபெதர் வெயிட் வந்து டஃபஸ்ட் வெயிட்.
ஸோ ஐ லாஸ்ட் ஏஷியன் கேம்ஸில் வந்து நான் மங்கோலியன் வின் பண்ணேன். நெக்ஸ்ட் ஃபைட் வந்து பிலிப்பைன் கிட்ட இப்போ ஐ லாஸ்ட் மை ஃபைட். காமன்வெல்த் கேம்ஸில் ஆஸ்திரேலியன் கிட்ட நான் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ மெடல் இல்லாததால ரொம்ப ஃபெடப்பாக இருந்தேன். அதுக்கப்புறம் 95 சவுத் ஏஷியன் கேம்ஸ் இங்கே நடந்தது சென்னையில் மெட்ராஸில். அப்போது அது வந்து வின் பண்ணேன், நான் கோல்டு மெடல் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் 96 ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபைங்னா ஆச்சு. அப்போது வேர்ல்டு பிரசிடென்ட் வந்து பாகிஸ்தானில் வந்து அன்வர் சௌத்ரின்னு சொல்லிட்டு ஓகே அவர் வந்து அந்த ராங் டிசிஷன் பண்ணி பவுட்டை இது பண்ணாங்க. ஏன்னா இங்கே சாக் கேம்ஸில் நாங்கள் 10 கோல்டு எடுத்துட்டோம். அவருக்கு அந்த இந்தியா அந்த பாகிஸ்தான் அந்த இது இருந்தது. ஓகே நான் நல்லா பண்ணுறேன், வேர்ல்டு கப்லாம் மெடல் எடுத்துட்டேன், இவனை விட்டா ஒலிம்பிக்ல மெடல் எடுத்துருவான் சொல்லிட்டு என்ன அப்போ கட் பண்ணாங்க. அதனால நடந்த ஆமாம், ஃபர்ஸ்ட் குவாலிஃபைங்கில் நான் ஒரே ஒரு பாயிண்ட்ல கசகஸ்தான் தோத்தேன். செகண்ட் குவாலிஃபைங் வந்து நான் வின் பண்ண போர்டு என்ன தோக்க வச்சாங்க பிலிப்பைன்ஸ் கிட்ட. அதனால ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு, நான் ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன். அப்புறம் அந்த நேரத்தில் இந்த கியூபன் கோச்சும் வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சு அவர் ஸ்டாப் ஆயிட்டாரு இந்தியாவுக்கு. அதனால நான் ரொம்ப மனசு உடஞ்சதால என்னடா பண்ணலாம் அப்படி ரொம்ப இது இருக்கப்போ ப்ரொஃபஷனல் டேர்ன் ஆனேன். இப்போ எப்படி இப்போ ஜாக் பால் மைக் டைசன் பண்றாங்க, இந்த ஃபைட்டை நான் 96 பண்ணேன் இங்கிலாந்துல. ஸோ அந்த நேரத்துலேயே ப்ரொஃபஷனல் போனதுலேயே முதல்ல ப்ரொஃபஷனல் போன யாரை பார்த்தீங்கன்னா தர்மேந்திர யாதவ், அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் தான் ராஜ்குமார் சங்வான் இந்தியாவிலேருந்து ப்ரொஃபஷனல் போய் டேர்ன் ஆனது. இன்னைக்கு இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஜாக் பால் மைக் டைசன் ஃபைட்லாம் பார்க்குறப்போ ரியலி ஐ ஃபீல் சர்ப்ரைஸ். எவ்வளோ 3 decades எவ்வளோ சேஞ்சஸ். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இப்போ வரைக்கும் ஒரு சில ரெகக்னிஷன் கிடைக்கப்படுறது இல்லை, பட் அட்லீஸ்ட் த கேம் இஸ் கெட்டிங் பெட்டர்ங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. முன்னாடி வந்து ஒரு 10 கேம் தான் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் பாக்ஸிங்கை வந்து என்ன சொல்றது, பாக்ஸிங் பண்றவன் அப்படின்னா இவன் அடிதடி பண்றவன், இவன் வந்து ஒரு மாதிரி சண்டை போடுறவனா இருப்பான், அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டமும் இருந்தது. எஸ் ஆமா கரெக்டு தான். இன்னும் தெரியுங்களா, நான் ஒலிம்பிக்ஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை வந்து ஆனர் பண்றதுக்கு கூட அப்போ ஒரு ஐஜியை கூப்பிட்டாங்க. அவரு யாராவது ரோடி பையனா இருப்பான் உங்களுக்கு சொல்லிட்டு எங்க வீட்டாண்டெல்லாம் அனுப்பிச்சு என்னை செக் பண்ணாங்க. அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு பார்த்தாங்க. நான் ஸ்கூல் படிச்சுட்டு எங்கிட்டே வந்து கேட்குறாங்க, சார் தேவராஜன் யாருங்க பாக்ஸர்? சார் நான் தான் சார். நம்பவே இல்லை அவரு. நான் ஷார்ட்ஸ் போட்டுருந்து ஒரு பனியன் போட்டுருந்தேன். அப்புறம் தான் வந்து என்ன ஆனர்லாம் பண்ணாங்க. பட் அந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு பாக்ஸிங்கே தேர்ட் கிளாஸ் கேமை தான் பார்த்தாங்க. புரியுது, பாக்ஸிங்கை தேர்ட் கிளாஸ் கேமு. அப்போல்லாம் வந்து கிரிக்கெட் ஆடுறியா நீ பெரிய ஆள், டென்னிஸ் ஆடுறியா நீ பெரிய ஆள், அவள் தான். அதனால் அந்த நேரத்தில் அப்படி தான் இருந்தது. வேற யாரும் ஸ்போர்ட்ஸுக்கு வரமாட்டாங்க. அதுவும் பாக்ஸிங்கில் ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணெல்லாம் சேர்க்குறப்போ எங்கள் அப்பாலாம் அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எங்கள் அப்பாவெல்லாம் நான் பையனை கெடுக்குறீங்க. எங்கள் ஸ்கூல்லேயே சொன்னாங்க. நான் ஸ்கூல்லேயே என்ன டிசி வாங்கி வந்துட்டேன். நான் எனக்கு லீவு தர மாட்டேன் நேஷனல்ஸ் போகிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பாக்ஸிங்கா அப்படியே கையை பார்ப்பாங்க. இந்த கருப்பா இருந்தா நீ பாக்ஸரு, போலீஸ் எல்லாம் கை கருப்பா இருந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 அடி கொடுப்பாங்க. எதுக்காக சார்? ஆமா, அந்த நேரத்தில் பாக்ஸர்ஸ்னாலே ஒரு கேங்ஸ்டர்ஸ், ஒரு ரவுடி தான். அப்போ அப்படியே அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா சார்? போலீஸ் இதெல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சிருக்காங்க. அது பண்ணி கேட்பாங்க பாக்ஸர். நான் அதுக்கப்புறம் நான் ஒலிம்பிக்ஸ் போயிருக்கேன் சார் சொன்னா அப்படி கூல் ஆயிடுவாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ங்கும் போது ரெகக்னிஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நாட்டுக்காக ரெப்ரசென்ட் பண்ணும்போது நமக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம நாடு நம்மளை ரெகக்னைஸ் பண்ணா நல்லா இருக்கும்பா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது பீப்புள் இன்னைக்கு வந்து ஒரு 30-20 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு ரெகக்னேஷன் தான் இப்போ இருக்க ரெகக்னேஷன் நல்ல. இப்போ நீங்க ரெகக்னேஷன் இருக்கிறதால தான் நீங்களே வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஆமா சார், அது ஐ அப்ரிஷியேட்டட். ஏன்னா பட் ஆனால் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஐ எம் ரியலி வெரி அன்ஹாப்பி. ஏன்னா கவர்மெண்ட் வந்து எதை ரெகக்னைஸ் பண்ணணும்? ஒலிம்பிக்ஸ் போனவங்க. இப்போ கூட ஒரு பொண்ணு வந்து பேரா ஒலிம்பிக்ஸ்ல பேட்மிண்டன்ல மெடல் எடுத்து வந்தாங்க. அவங்களும் ஆனர் பண்ணாங்க. ரியலி வெரி 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 ஹாப்பி. ஏன்னா அவங்க அந்த பேரா ஒலிம்பிக்ஸ்ல போய் மெடல் எடுத்தாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு 2 crores கொடுத்தாங்க. இப்போ அடி கூட நான் நிறைய அந்த ரீல்ஸ்லாம் பார்க்குறேன். ரியலி வெரி குட். அந்த மாதிரி நாட்டுக்காக போய் விளையாடுறவங்களுக்கு நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுங்க. ப்ரொஃபஷனலாக விளையாடுறவங்களுக்கு இவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. பணத்துக்காக விளையாடுறவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சேஞ்ச் பார்த்தேன் ரீசனாக. நான் வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ஸுக்குலாம் சவுத் இதில் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கவர்மெண்ட் பண்ணதில் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரவுண்டை பார்க்கணும், அதில் உள்ள நடக்கணும், ஓடணுன்ற ஒரு நேரத்துலலாம் சின்ன வயசுல போய் எனக்குலாம் கனவா இருந்தது. அந்த டிவிலாம் பார்க்குறப்போ. இப்போ இன்னைக்கு அந்த கார்பரேஷன் ஸ்கூல் பசங்களே அந்த இடத்துல ரன்னிங்லாம் போட்டி வச்சிருந்தாங்க. அது நான் சீஃப் கெஸ்ட்டாக போய் இனாகரேட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படிதான் பண்ணணும். எங்கெல்லாம் அதாவது ஹை லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அங்கே காமன் பீப்புள், புவர் பீப்புள், அதாவது நார்மல் பீப்புளை வந்து நீங்கள் அங்கே போகிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒலிம்பிக் மெடல் கிடையாது, கோல்டு எடுக்கலாம். எங்கள் அப்பா வந்து என்ன சின்ன வயசுலேருந்து ஒலிம்பிக் முகமது அலியை சொல்லுவார். முகமது அலி எதுக்கு சொல்கிறேன்னா அது பேர் முகமது அலி தான் போட்டுருப்பேன். இப்போ நிறைய முகமது அலி டீச்சர் தான் போடுவேன். எங்கள் வீட்டிலே நாங்கள் இப்போ பார்த்தா இதே பண்ணியிருக்கணும். முகமது அலி எதுக்கு சொல்ல வரேன்னா, முகமது அலி வந்து 18 years 18 வயசுல
அவர் வந்து ஒலிம்பிக் கோல்டு வின்னர் ரோம் ஒலிம்பிக்ல 1960. அதே மாதிரி நீ ஒலிம்பிக் போகணும் மெடல் எடுக்கணும் சொல்லி இருப்பாருங்கப்பா. சார் இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் சார், இந்த மாதிரி நான் பண்ண முடியல ஆனா இது ஏதாவது ஒருத்தங்களை பண்ண வைக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்குங்க. நீங்க அளவுக்கு அதிகமா இருக்கு கண்டிப்பா. இப்போ ஆஃப்டர் மை ரிட்டைர்மெண்ட் இன்னும் நிறைய விக்ரஸா நான் ஒரு அகாடமி இது பண்ணி பண்ணுவேன். இப்போ உங்களோட இம்பாக்ட் வந்து இதுல மட்டும் ஒலிம்பிக்ஸா இருக்கட்டும் இல்ல வேர்ல்டு மெடல்ல மட்டும் இல்லாம சினிமாலயும் உங்க இம்பாக்ட் இருந்திருக்கு. ஆமா ஆமா. அதாவது இறுதி சுற்றுல வந்து ரித்திகா சிங் அவங்களுக்கு ட்ரெயினரா இருந்தீங்க, அதுல படத்துல ஒரு ரோலுமே வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஒரு ரியல் பாக்ஸர் சினிமா பாக்ஸரா இது பண்ணும்போது எப்படி இருந்தது? அது பாக்ஸிங் அந்த இந்த கிரவுண்ட் பக்கத்து கிரவுண்ட்ல தான் அந்த ரித்திகா அவங்களுக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுத்தேன். ஓகே. ஷீ இஸ் வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர் அந்த ரொம்ப ரொம்ப டஃப் கேர்ள். நான் ஆக்சுவலி அந்த இதுல சொல்லியிருந்தேன் நான் ஆஃப்டர் ரியோ ஒலிம்பிக்ஸ் இருந்தது குவாலிஃபைங் இருந்தது. அப்போ நான் சொன்னேன் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்றேன், ரியோ குவாலிஃபை பண்ண வைக்கிறேன் ஒலிம்பிக். ஏன்னா வெரி ஸ்ட்ராங். அந்த ஸ்ட்ராங் மீன்ஸ் மென்டலி வெரி ஸ்ட்ராங். புரியுது. பார்க்கறதுக்கு ஏதோ சாஃப்டா இருப்பான் அந்த பொண்ணு, பட் ஆனால் வெரி ஸ்ட்ராங்கு. எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாலும் பண்ணுவான். 3 ஹவர்ல கொடுத்தா ஒரு வாட்டி 3 ஹவர்ஸ் கொடுத்துனே இருக்கேன். நான் டயர்ட் ஆகிட்டேன். அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக தான் ரெடியா இருக்கு. அது முடிச்ச பிறகு வேற எங்கேயோ போய் இது பண்ணுமா. அவங்க டேரக்டர் இருக்காங்க அவங்க தான் என்ன வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி பாக்ஸிங் பற்றி அவங்களுக்கு இந்த பொண்ணு ட்ரைனிங்லாம் கொடுக்க அவெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கலாம். அதுக்கப்புறம் நிறைய அவங்களுக்கு இந்த இந்தியன் டீம்லாம் வந்தப்போ கொஞ்சம் அந்த ரெக்கார்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. சின்ன உதவி தான், அதெல்லாம் ஒன்றும் பெரிய கிடையாது. அவங்க வந்து ஐ வாண்ட் டு கிவ் மெமரபிள் திங்ஸ் சொல்லிட்டு எனக்கு அந்த ரோல் இது பண்ணாங்க. அது வந்து இன்னி வரையும் எங்க போனாலும் அது ஹிந்தில மலையாளத்துல தெலுங்குல தமிழ்லாம் இருந்துச்சா செம ஃபேமஸ். அது நல்லா இதா இருந்தது. ஆனா ரெஃப்ரியா பண்ணேன். கரெக்ட் தான் சார், ரெஃப்ரியா இருந்தீங்க. அண்ட் இறுதி சுற்றுல வந்து அந்த பாக்ஸிங்கான விஷயத்த கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா காட்டியிருந்தாங்க. அது உள்ள இருக்கிற விஷயங்களையும் பேசியிருந்தாங்க. ஆனா நான் பார்த்த நிறைய பாக்ஸிங் படங்கள் இருக்கு, நீங்களுமே நிறைய பார்த்திருப்பீங்க. எப்பயாவது தோணிருக்கா ஆனா என்ன பாக்ஸிங் என்னன்னே தெரியாம இஷ்டத்துக்கெல்லாம் எடுக்கிறாங்க, எப்பயாவது ஒரு கோபம்லாம் இருந்து? கண்டிப்பா நிறைய இந்த பூகோளம் நம்மலாம் அது போக பாக்ஸிங் வந்து டீசெண்டா காமிக்கணும். இப்போ கூட அந்த சார்பட்டா காமிச்சாங்க தெரியுங்களா, இதெல்லாம் வந்து அவர் ரஞ்சித் யாரை பார்த்து தருதில்ல, பட் ஆனா ஒரு இட் இஸ் 70s காமிச்சாரு. ஆமா, நான்லாம் வந்து அந்த 90s எண்டு தான் அந்த சார்பட்டா அதெல்லாம் எண்ட் ஆகுது. புரியுது சார். இந்த ஜெயலலிதா மேடம் வந்து தான் அந்த சார்பட்டாவில் நிறுத்திட்டாங்க, அந்த ஃபைட்லாம் நிறுத்திட்டாங்க, பர்மிஷன் தரல. நான் சொன்ன மாதிரி சினிமால நான் கேட்கறேன், சினிமால எப்பயாவது ஒரு தோழல் இருந்திருக்கா, என்னடா கொஞ்சம் கரெக்டா காமிங்க, இஷ்டத்துக்கு வராங்க ஜெயிக்கிறாங்க, ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணா எல்லாரையும் ஜெயிக்க முடியுமா, அந்த மாதிரிலாம் தோணி இருக்கா? அது ஆமா, அது கண்டிப்பா இருக்கு. நிறைய படம் பார்ப்பேன், இந்த சன் ஆஃப் இந்த மகாலட்சுமி அதெல்லாம் கிக் பாக்ஸிங்கோட சேர்த்து காமிப்பாங்க. பறந்து அடிப்பாரு இவரு. பாக்ஸிங்ன்றது கையில மட்டும் தான் அடிக்கணும். இவங்க கிக் பாக்ஸிங் அதெல்லாம் காமிச்சு அதை கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. பட் நீங்க அந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்க இறுதி சுற்றுல பாத்துக்க மாட்டீங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான பாக்ஸிங் கைட் பண்ணுவாங்க. அதனால அந்த பாக்ஸிங்கே பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், உண்மையான ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை அங்க பாப்பீங்க ஃபைனல்ஸ்ல. அந்த ரெஃப்ரி கூட நிறைய பேர் சொன்னாங்க, சார் ஃபுட்டு சூப்பரா இருக்கு இருந்தாங்க. சரி, பாக்ஸரா இருந்ததால நான் அந்த மூவ்மெண்ட்லாம் ரெகுலரா ப்ராப்பரா பண்ண முடிஞ்சது. அண்ட் முகமது அலி இம்பாக்ட் ஆன் யூ அப்படின்னு என்ன சார் சொல்லுவீங்க? சார், முகமது அலி வந்து அது எவ்ரி பார்ட் ஆஃப் மை லைஃப். அவர் வந்து யூஸ் டு டெல் சாம்பியன்ஸ் ஆர் நாட் மேட் இன் ஜிம்ஸ், சாம்பியன்ஸ் ஆர் மேட் சம்திங் டீப் இன்சைட் தம், a desire, a dream, a vision. They have to have last bit of stamina, they have to be little faster, they have to have will and the skill. The last is very important. Will must be stronger than skill. உங்க ஸ்கில்லை விட உங்க வில் நல்லா இருந்ததுன்னா, இந்த பாக்ஸிங் மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, லைஃப்லயே நீங்க எதை வேணா நீங்க ஃபேஸ் பண்ணி நீங்க அச்சீவ் பண்ணலான்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பத்தி சொல்றப்போ, I hated every minute of training, but I said don't quit, suffer now. சின்ன வயசுல நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா live rest of your life as a champion. அண்ட் என்னோட ஃபைனல் இதுவா என்னன்னா, நார்மலா வந்து ஒரு இன்டர்வியூ முடிக்கும் போது ஐ ஃபீல் லைக் இந்த ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு நான் நினைப்பேன். ஒரு 5 ஈஸி ஸ்டாண்ட்ஸா நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி தர முடியுமா? பாக்ஸிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸிங்ன்றது ஸ்டாண்ட்ஸ். ஓகே, ஸ்டாண்ட் வந்து உங்க பேலன்ஸ். ஓகே, இந்த பேலன்ஸ் நிக்கணும், கையை வந்து நல்லா மூடணும். இந்த கையில இந்த கை எஸ், இந்த grip வந்து இந்த grip. ஓகே, பாருங்க, இது 1 2 3 இந்த grip மூடிட்டு காட் ரைட் வந்து இப்போ சின்ன நீங்க இந்த பக்கம். ஓகே, இந்த ரைட் சின்ன. ஓகே, இந்த ரைட் இருக்கு. பஞ்ச் பாருங்க, லெஃப்ட் வந்து லெஃப்ட், இது திரும்ப கூட இது வந்து பஞ்ச். ரைட் அதே மாதிரி ரைட். இது பாருங்க, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் 2 1 2. பாக்ஸிங்ல 6 பஞ்சஸ், 1 2 3 4 5 6. ஓகே, இது வந்து ஸ்ட்ரைட் பஞ்ச், இது வந்து ஹுக், இது வந்து அப்பர் கட். ஓகே ஓகே ஓகே, பாருங்க 1 1 2 2 3 3. இங்க வந்து இந்த ஸ்விங். ஓகே, பாருங்க 3 ஸ்விங், ரைட் ஹுக், லெஃப்ட் அப்பர்,
ஓகே ரைட் அப். அதே மாதிரி மிஸ்ஸிங் ஓகே. இந்த இதுல இந்த 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 அது கரெக்டான டைம் மிஸ் பண்ணும்ல சார். ஆமா, அந்த பஞ்ச மிஸ் பண்ணோம். அப்புறம் சோ பேக் ஓகே. பஞ்ச் வந்துன்னா வச்சுங்க, சோ பேக் டான். ஓகே. பஞ்ச் மிஸ் பண்ணி கொடுக்கிறது. ஓகே. அதே மாதிரி வாவிங் வீவிங் இவர்ல பஞ்சில வாவிங் மேக் டைசன் கொண்டு வர பாருங்க. ஆமா சார். வாவிங் வீவிங் இந்த லெஃப்ட் ஹுக்ல இப்போ ஸ்விங்ஸ் இப்படி வருது வச்சுங்க, இப்படி வந்து வச்சுங்க ஸ்விங்ஸ். ஓகே. அப்படி வாவிங் அப்படி வீவிங். ஓகே, இப்படி பண்றது. இல்ல இது வந்து பாருங்க ஸ்ட்ரைட் பஞ்ச் இந்த பக்கம் வருது வச்சுங்களேன், இந்த வாவிங் இது அடிக்கலாம். அதே மாதிரி இது வந்து இப்படி வந்து இது அடிக்கலாம். இப்போ ஸ்விங் சீட் வரப்போ ஓகே அப்படி வெளில போகணும், போயிட்டு இங்க இது பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி அப்பர் கட் பண்றப்போ ஸ்ட்ரைட் பஞ்ச் வருதுல்ல, மேக் டைசன் அடிப்பார் பாருங்க. இது வந்து இப்படி வந்து புரியுது. நைஸ். அந்த இது வரும்போது மட்டும் ஒரு அக்ரெசிவ் வருது சார். அவ்வளவுதான். யாரும் அடிக்கணும் சொல்லுங்க சார். இங்க ஒருத்தர் இருக்காரு சார். இதா இங்க ஒருத்தர் இருக்காரு சார். அதான் சார், ஒரு அதான் சொல்லுவல, இப்ப இத்தனை நேரம் நான் பேசும்போது இருந்த ஒரு தேவராஜன் அவர்கள் வந்து சொல்லி தரும் போது அந்த ஒரு பாக்ஸிங்கோட பண்ணும்போது அந்த அக்ரெஷன். பஞ்சிங் பேக்லாம் நல்லா இருக்கும். பஞ்சிங் பேக் பேட்லாம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சார். நிறைய விஷயம் பேசணும், நிறைய ஸ்போர்ட்ஸ்ல சேஞ்ச் ஆக வேண்டியதையும் பேசணும். ஹோப் இந்த விஷயங்கள் வந்து யாருக்கு கேட்கணுமோ அவங்களுக்கு கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்களுமே ஃபீல் பண்ணோம். அண்ட் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இதே மாதிரி நீங்க வந்து என்ன மட்டும் கிடையாது, எல்லா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு ஒலிம்பிக்ஸ் யாரெல்லாம் போயிருக்காங்களோ, அர்ஜுனா அவார்டு யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்களாம் நீங்கள் இன்டர்வியூ எடுத்து போடுங்க. ஸ்போர்ட்ஸ் டீச் யூ ரியல் லைஃப் லெசன்ஸ். இட்ஸ் டீச் யூ டீம் ஒர்க். இட்ஸ் டீச் யூ sacrifice for your colleagues. Sports does not recognize your color, your caste or your religion. If you come out, perform just like everyone else. That is the beauty of sports. கண்டிப்பா. ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாருக்கும் சமத்துவம்ன்றது. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனை என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.